பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து முதல்வர் விஜய்க்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவரது அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மாற்றம் என சொன்னவரின் ஆட்சியில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மாறியிருக்கிறது. கோவை சூலூர் சிறுமிக்கு நடந்த கொடுமையின் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் விழுப்புரத்தில் மற்றொரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளது. சூலூர் சிறுமியின் தாய்க்கு சொல்லாமல் அவசர கதியில் சிறுமியின் உடல் எரிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே சிறுவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். கோவையில் இளம்பெண் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. முதல்வரின் தொகுதியான பெரம்பூரில் 13 வாகனங்களின் கண்ணாடியை உடைத்து போதை கும்பல் அட்டூழியம் செய்துள்ளது. மொத்தத்தில் இது தமிழகமா அல்லது உத்தரப்பிரதேசமா? எங்கே போனது உங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை? அதிகரிக்கும் குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் தவிக்கும் போது கண் துடைப்புக்காக போலீஸ் அதிகாரிகள் கூட்டத்தை நடத்தி பொத்தாம்பொதுவாக அறிக்கை விடுவதை ஏற்க முடியாது. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுக்க முதல்வர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறார் என்ற தமிழகத்தின் கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என உதயநிதி கேட்டுள்ளார்.